தவுந்து போயிட்டு இருக்குது. 1000 முயற்சி பண்ணாலும் கடற்கூர்ல நடக்கிற போது காரியம் தவுந்து போயிடும். இதை என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்கன்னு பயந்துட்டு நிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் இருக்கிற தகுதிமன் எந்த விதத்துல குறையெல்லாம் குறிப்பு நான் காமிக்கிறேன், அங்க போ முடிச்சு கொடுத்தாங்க. அது போக இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி வருமானத்திலும் சரி இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் சேதாரமாயிருக்கா இல்லையா? அது போக இந்த மலையாட்டம் நினைச்சு நிக்கிற காரி மடுவா மாத்தி தர தகுதிமன் மீட்டு கொடுத்துறேன்னப்பா. இது சத்தியம் பாக்கு போதுமா? இந்த பாலத்து கருப்ப சொன்னதுதான் நம்பி நில்லு. மலையாட்டம் நினைச்சிட்டு வந்து நின்னா புரியுதா புரியலையா? மூத்து படம் காமிச்சு முடிவு கொடுத்தார போதுமா? பயம் இல்லாத தேடி வந்து அடியா ஒட்டி மகா இந்த ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி நிக்கிறீங்க. இன்னைக்கு காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாயி கைவிட்டு போய் நிக்குதப்பா. இன்னைக்கு தொழில் முறையும் சின்னாபின்னப்பட்டு போச்சு. இன்னைக்கு காரியம் கைவிட்டு சேதாரமாயி நிக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுக்கியா? அதை சபா போட்டு பாக்குறாங்க, கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? அதை நல்லபடியா கைப்பற்றி என்னை வாழ வச்சு கொடுங்க கேட்டு நிக்கிறியா? அது போக ஒரு நிமிஷம் நல்லா தான் மறு நிமிஷம் உள்ளத்திலையும் சரி உடம்புலையும் சரி நீ சிக்கலா நிக்குதப்பா. இது எல்லாம் மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க கேட்டு நிக்குதப்பா. இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிற தாய் பண்ணுமா கவலைப்படாது. இதை சாதிச்சு தர வேண்டியது எம்பொருள் போதுமா? வரமா கூட வந்தா சாதிச்சு கொள்ள சத்தியபாரு. அதே மாதிரி அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க பயந்து நிற்காரு. நான் கூட வரேன், இது சத்தியபாரு. போ வரம்போ ஒன்னா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. நான் இருக்கிற தகுதிமானில் நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துறனாயா. ஒரு கல்யாண காரியம் மூத்த பொண்ணுடைய காரியத்துக்கு குத்தர கேட்டு வந்து நிக்கிறியாயா. அதெல்லாம் நீ அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு, முன முடியாது உனக்கு சாதிச்சு கொடுத்துறனாயா. ஒன்னா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு நிக்கிறா, அது உனக்கு தெரியாது நிக்கிறியாயா. இந்த தப்பு கணக்குல இருந்து விலைக்கு கொடுத்து இதை சாதிச்சு கொடுத்துறனாயா. அது போக இன்னொரு கண்ணுடைய இது உடைச்சு பேசுதான் ஸ்டேஷன் பிரச்சனை வரைக்கும் வந்து நிக்குதாயா. அது எந்த விதத்துல குறையில்லாம நீ நினைக்கிறபடியே முடிச்சு கொடுத்து அதெல்லாம் பிரிக்க வேண்டாமாயா. உடைக்க சொல்லு புரிஞ்சுதா? நான் இருக்கிற கூடவே வந்து நின்றேன். போ உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய தாயி. பாலத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருக்கி இன்னைக்கு வட்டியில வந்து இன்னைக்கு கைப்பற்ற முடியாது கைவிட்டு போய் நிக்குதாயா. அந்த கைவிட்டு போறதை கைப்பற்றி கொடுத்து எனக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. கேட்க மாட்டேங்குது பாத்தியா? சொன்னபடியும் கேட்க மாட்டேங்குது, கைக்கு மடங்க மாட்டேங்குது இல்லையா? இதை நல்ல தீர்ப்பு கொடுத்து நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுப்போம்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குதாயா. இல்லத்துக்குள்ள தொழில் முறையும் சின்ன பின்னப்பட்டு நிக்குதாயா. படுத்தா கெட்ட கெட்ட கெனாவோட உன்ற பட்டி இன்னைக்கு முடங்கி நிக்குதாயா. உனக்கு வர வேண்டியது வந்து சேர மாட்டேங்குது. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாய கட்டை உடைச்சு நான் சொன்ன கெடுப்புல உங்களுக்கு முடிச்சு கொடுத்து பயக்காத. அதெல்லாம் எந்த விதத்திலையும் விண்ணப்படாது. போகும் தாயி கைவிட்டு போயிருப்பா இல்ல கைக்கு வந்து சேருமா. இன்னைக்கு எந்த விதத்திலும் சேதாரம் மலமை பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து மர்மம் கேட்டு நிக்கிறியாயா. நீயும் என்கிட்ட வரதுக்கு முன்னாடி என்ற பங்காளிகிட்ட போய் கையேந்தினியா இல்லையா? இன்னும் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இன்னைக்கு வேற மாதிரி காரியம் நடந்து போச்சு. அதை கட்ட உடைச்சு உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது எம்பொறுப்பு. அவமானம் இனி வராது போதுமா தாயி? அதை மீட்டு கொடுத்துட்றேன். வாரமா கட்டை உடைக்கிறனாய கட்டை உடைச்சு அதுக்கு இந்த சிக்கலை கைப்பற்றி உங்க கையில ஒப்படைச்சிடனாயா போதுமா? அது போக வருமானத்துக்கு உத்தரவு. நான் சொன்னது நெசமா பையன் போகிறோம். ஒரு பொண்ணா ஒண்ணு கல்யாண காரியம் தொழிலும் சின்ன அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறே. இல்லத்துக்குள்ள எல்லாமே கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறிய. சேர வேண்டியது சேர மாட்டேங்குது, வர வேண்டியது வர மாட்டேங்குது. இன்னைக்கு சவால் போட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இல்லத்துக்குள்ளாரையும் உனக்கு கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியாயா இல்லையா? நான் இருக்கிற தகுதி மாநில இல்லத்த அத்தனையும் இன்னைக்கு மூத்துக்குள் இன்னைக்கு முள்ளு போதரமா கிடக்குதப்பா. அதை மூத்துக்குள் நந்தவனமா விட்டு போடலாம். அதே மாதிரி அவனுக்கும் அல்லையில புத்து அளவு சூடு பண்ணி பாடம் கற்பிச்சுட்டு உனக்கு ஒப்படைக்க வேண்டியது எப்போது போதுமா? முத்து போங்காத்து நான் இருக்கிற தகுதிமம். ரங்கமணிக்கு ஏமாந்த போல புழைச்சிடுது. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி
நம்பி ஏமாந்து இன்னைக்கு அத்தனையும் கைவிட்டு உனக்கு வர வேண்டியது வரமாட்டேங்கிறாயா, கைப்பற்ற முடியாத பிடிச்சிட்டு நிக்கிறியாயா, தொழில் முறையும் சின்னாமனப்பட்டு போச்சு, வருமானமும் பத்த மாட்டேங்குது, கை தும்மா அடங்க மாட்டேங்குது, வர பொருளா சொல்லி அதை நல்லபடியா சார்த்திய பட்டி காப்பாத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா, மொண்டிக்கட்டில் போட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஐயா, நீயும் 1000 பக்கம் போய் கையெழுத்து பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா, இந்த பாவத்துக்கு இருப்ப தாய் அப்புறமா நான் இருக்கிற தகுதி மணல் கட்டை உடைக்கலாம், உன்ற பட்டியை பால் வாத்து கொடுக்க வேண்டியது 80 முடிச்சு கொடுத்துருந்தாயா, வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா, மலையாட்ட நினைச்சு வந்து நிக்கிற கருக்கு விருக்குன்னு பயன் நான் இருக்கேன்னா என்ற கோபம் கலசம்ன்ற மாதிரி பின்ன வச்சு உன்ற பட்டியை வாழ வைக்கல அப்படின்னா இந்த பாவத்துக்கு கருப்போட பொய்ச்சாமி நினைச்சுக்குவோம். போதுமா? ஐயா 4ஆம் மரமாட்டம் தலைஞ்ச பட்டி இன்னைக்கு தடுமாட்டத்தோட நிக்குதே, நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்க்கிற, தொழிலும் அமைய மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள காரியமும் ஜாதகமாய் நிக்குது, வருமானமும் பத்த மாட்டேங்குது, நீ பட்டி படுகளை ஜாஞ்சி நிக்குது இல்லையா, இதுக்கு ஒரு நிலப்படுத்தி என்னை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா, அதே மாதிரி இல்லத்துக்குள்ள மல்ல முடையா கிடக்குதப்பா, மரபொருளா சொல்ற புரியுதா புரியலையா, உன்ற இல்லத்துக்குள்ள மொட்டையா கிடக்குது, அத்தனை வருமானம் வரமாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல் இப்படி வந்து பல விதத்தில் நிக்குதாயா, வெளியும் நிக்க முடியல உள்ளே நிக்க முடியா முடிச்சு நிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, நான் மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு, அதே மாதிரி மரபொருளா ஒரு ஏற்ற மனசு நினைச்சிட்டு நிக்கிறியாயா, அதையும் கைப்பற்றி கொடுத்துறேன், பயப்பட வேண்டாம், இதுல இப்ப சவால் போடுறாங்க கீழே சவால் போடுறாங்க பயக்க வேண்டாம், என்னை நம்பி வந்துட்டீங்களா இல்ல உடச்சு பேசிடுவேன், மறைச்சு பேசுறதுக்கு புரியுதா புரியலையா, சவால் போடுறதுக்கு விட கொடுத்துடலாம், கைப்பற்றி போடலாம், இதே வட்டில் நிறுத்தி காமிக்கிறேன். போதுமா? முத்து காமிச்சு முறைய கலச்சு ஜோடிச்சு போறப்போ போதுமா? நோய் நொடி இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு நோய் நொடியோட வந்து நிக்கிறாயா, பொன்னாளுக்கு தாயே உடம்பு தொந்தரவு இல்லையா தாயி, புத்தி மாறாட்டம், ஒரு நிமிஷம் வந்தா மறு நிமிஷம் புத்தி மாறாட்டம் நிக்குது, காலெல்லாம் எரிச்சலா இருக்குது என்று அடியா கிட்ட குழம்பிட்டு நின்னீங்க இல்லையா தாயி, தாயி இது வந்து முன்னாடி அதாவது மருத்துவத்துல அதுல டப்பு இதுல டப்புன்னு சொல்றாங்க ஐயா இல்லையா தாயி, மருத்துவம் சொல்றது ரசந்தா அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம், ஆனா செலவு இல்லாம நல்லது பண்ணிப்போம். போதுமா? நல்லது பண்ணி இதே பட்டி தடவழியில் போய் மாட்டிட்டா போட்டா புரியுதா, தட வழியில உனக்கு மந்துமாயம் வேற ஒருத்தர் செய்தியாயா, தட வழியில வேற ஒருத்தர் செல்லது போய் மாட்டிக்கிட்டான், மாட்டினதுல இருந்து அவளுக்கு சுய புத்தி இருக்காரு புரியுதா, ஒரு நிமிஷம் பேசுறது மறு நிமிஷம் தெரியாது, அது போக இல்லத்துக்குள்ளார கண்டது உடனிட்டு கிடப்பான், நோய் நொடியிலும் முடங்கிடுவான், வேக மத்தனையுமே தீய பத்துற மாதிரி இருக்குமாயா இல்லையா, பயப்படாதே நான் இருக்கிற தகுதி பண்ணல, நீ நம்பி நிப்பியா, நம்பி நின்னுட்ட நான் இருக்கிற தகுதி பண்ணல, எல்லாரும் செலவு பண்ணாம நீ காப்பாத்தி, அம்மாவாசை மட்டும் என் பட்டு நிக்க சொல்லு, அடிக்கடி தூக்கிட்டு எல்லாம் வர வேண்டாம், 3 அம்மாவாசை முடிச்சு கொடுத்து இந்த கனிய இந்த பொண்ணால இத எப்படி தனி வாக்கணும்னு அடியா கிட்ட கேட்டு இத மேல் கைகள்லாம் தேய்ச்சி தனி வாக்க போறோம். அடியா தாயி ரெண்டு தங்கமா அழுது புலம்பி ஆறா பெரிய வந்து நிக்குதே, தீராத குறையோட வந்து நிக்குதே இல்லையா தாயி, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள பேர் வழங்க மாட்டேங்குது, பேர் வழங்கி வச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது, தொழில் முறையும் சின்ன பின்ன போட்டு நிக்குது, வருமானமும் பத்த மாட்டேங்குது, தொலைக்கு மேல சுமையும் சேர்த்து போச்சு, சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியல, இன்னைக்கு சவால் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு தடவை இடைஞ்சல் பண்றாங்க, இது எல்லாம் மீண்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இது வரைக்கும் ஏமாந்த குழப்பம் பழச்சிட்டேன், இனி யாவது கருத்தா பழப்பியும் கருத்தா பழைக்கோன்னு அந்த குறும்பையும் அடைக்கும் இல்லையா தாய், நான் இருக்கிற தகுதி மலையில விற்பறனாயா, அடியாமான தப்பு இல்ல, சுத்து பண்ண முறைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா, 3 ஆண்டு காலமா படிப்படியா உனக்கும் மறக்க மாட்டாங்க, வட்டியிலையும் இன்னைக்கு வருமானம் வராது, இன்னைக்கு தேவையில்லாதது புரிச்சா அப்படி இல்லையா, விட்டு போடலாம் என்னை நம்பி நிக்கிறியா, கண்டிப்பா நிக்கிறேன், கொஞ்சம் நம்பாம தான் வந்தேன், இப்ப நம்புறையான்னு கேட்க நம்பி நின்னுட்டு அப்படின்னா உனக்கு தங்கத்தாய் போட்டு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறப்பா ஒண்ணு கலங்க வேண்டாம், தாயி அதையும் இதையும் போட்டு உழப்பிட்டு அடியானே தொந்தரவு பண்ணிட்டு நிற்காத, என் பொறுப்புகளோடு அடியான தங்கத்தை கிடாட்ட பண்ணி உன்ற பட்டியல வந்து குத்து வழக்காத்த வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தாயி? முறையா அது ஒரு சிலர் பாதை காமிக்கிறேன், அதுல போ கூடிய சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா வா, இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கா வா தாயி, இந்த உன் அடுத்த ராசு கூட குடிச்சு ஒரு தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கிந்தா போகிறோம். அடியா குலதெய்வம் வேணுமா, அடியானுக்கு கல்யாணம் ஆகணுமா, கல்யாணம் தவுந்து போகுது இல்லையா, ஒரு முடிய நேரத்தில் நின்று போச்சப்பா இல்லையா, கலங்க வேண்டாம், நான் இருக்கிற தகுதி மண்ணில்
நடத்தி போடலாமாயா? குலதெய்வத்தை கூடிய சீக்கிரம் நான் வந்து சொப்பனத்தை வந்து தட்டி தட்டி கூட எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அடையாளம் காமிக்கிறனாயா? கலங்க வேண்டாம். இந்த காரியத்துக்கு உத்தரவோடு ஒரு தேடி வருது, பிடிச்சிக்கோ. தேடி வருது, பிடிச்சிக்கோ. அடியா ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கைவிட்டு போய் நிக்குதப்பா இல்லையா? காரியம் சேதாரமாயி இன்னைக்கு கேவலப்பட்டு பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு கைவிட்டு நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? அது எந்த பத்தில சேதாரம் எல்லாம் என்னை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் தான் மறு நிமிஷம் நோவு நொடி சிக்கல் இப்படி நிக்கிறாங்க. அதே மாதிரி படுத்த தூக்கம் வராது இல்லத்துக்குள்ள, புரிஞ்சுதா? நாலாவதுல கட்டை போட்டு நீ கட்டை தரிச்சு வட்டி கச்சேரி வீதியில் விட்டுட்டாங்கப்பா. நோவு நொடிக்கும் உத்தர போட்டுறேன், அதே மாதிரி அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்துட்றேன். நம்ம தங்க வைக்கிற மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பயந்துட்டு நிற்கிறத குத்து போட்டு முடிச்சு தத்துறேன். நான் முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொன்னது புரியுதா? புரியுதியா? இது மொண்டி கட்டப்பா, மொண்டி கட்டு, புரிஞ்சுதா? கட்டை உடைக்கிற நாயா, கட்டை உடைச்சு இந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து இவனையும் வாழ வச்சு பட்டியை வாழ வச்சு கொடுத்தேன். போதுமா? இது அப்படி ஒண்ணு. அடியான கேள் எப்படி தண்ணி வாக்கணும். தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிற்க பட்டியல் வந்து நிக்கிறியாயா? காரியம் சேதாரமாயி நிக்கிறாயா? காரியம் மொட்டிக்கட்டுல நிக்குது. இது நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா? இல்லத்துக்குள்ளாரையும் ஒரு பணத்துக்கு 9 பணம் தண்டமாயி நிக்குதாயா? இல்லத்திலே நிம்மதி இல்லைன்னு சொல்றேன், புரிஞ்சுதா? அடியானுக்கு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டுடலாமாயா? உத்து போட்டு நடத்தி தர்றேன். ஒரு சில சிக்கல் இருக்குது அவங்கிட்ட, அந்த சிக்கலை வீட்டுக்கு போகிறோம். கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கணும். தவுந்து நிக்குது. இன்னைக்கு தவுந்த காரியத்தை இன்னைக்கு தடம் போட்டு புடுன்னு வந்து கேட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்ல, இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி. நான் நிக்கிற தகிரிமான இல்ல, உத்தரவு போட்டாச்சு, தேடி வருது, முடிச்சு போடு. புரிஞ்சுதா? அப்படி மத்ததுக்கும் கூட வந்தாரு. தாயி, எங்க நடைய நடந்து நடவரம் கேட்டு நிக்கிறேன். தங்கத்துக்கு கல்யாண காரியம் நடக்கணும், ஆண் வாரிசுக்கு உத்தரவு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியா? தொழில் முறை நீ சில மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னப்பா, அள்ளி படியாந்து போடலாம், புரிஞ்சா? புரியலையா? அதே மாதிரி ஆச்சு. இந்த தை முடியறதுக்கு ஒரு உத்தரவு போடுறேன்னாயா, உத்து காமிக்கா போய் கல்யாணம் படிப்போம், புரிஞ்சுதா? அது போக சில குழப்பத்தை எல்லாம் போட்டுட்டு நிக்கிறேன். அந்த குழப்பத்துக்கு அத்தனையுமே இந்த பாலத்துக்கு ஏற்ப வர அமாவாசைக்குள்ள போட்டுருவோம். போதுமா? உத்தரவு பொண்ணுக்கு அமைப்பு காமிக்கணுப்பா, அந்த அமைப்பு பிரகாரம் போய் செஞ்சு போடு, நல்லது படி போடலாம். அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் தொழில் முறைகள்லாம் நீ சின்னாபனப்பட்டு நிக்குது. அந்த சின்னாபனப்பட்ட தொழில மாத்த கொடுத்துருக்கிற இன்னும் அள்ளிப்படியாது. போதும். அடியா ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு நட்டையா நடந்து நடவரம் கட்டி நிக்கிறேன் இல்லையா? தன பேர்த்துக்கு அப்ப காரியம் நடத்துற எனக்கு மட்டும் கொஞ்சம் சோதனை போட்டு இருக்கிறாப்படி அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறியா? சோதனை இல்லையப்போ உன்னை காப்பாத்திட்டு இருக்க, புரியுதா? கலங்க வேண்டாம். இந்த மதியத்துக்குள்ளாரையும் உத்தரவு போடுறேன். நினைச்சது சாதி கூட வந்து நிக்கிற, முடிச்சு கொடுத்தாரு. இந்த மதியத்துக்குள்ளார அலங்காரம் பண்ணிக்காரு. இது சத்தியவாதி தாயே. பாலத்து கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறிய இல்லையா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒரு சாணி ஏறினா ஒரு முளைஞ்சு இருக்குது. கை கிடைக்கிறது, வாய் கிடைக்க மாட்டேங்குது. தொழிலும் ஜினாவனப்பட்டு போச்சு, விட்டதையும் மீட்ட முடியல. இல்லையா தாயி? ஏமாந்த போல இப்படிமா பிழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து கை விட்டு நிற்கிதப்பா. அதையெல்லாம் முனமுறையார் வீட்டு கொடுத்தாரு. போதுமா தாயி? அது போக நல்ல காரியத்துக்கும் உத்தரவு. பல கோணத்துல நீ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிற, ஆனா எந்த முயற்சி போனாலும் தோல்வியாவே நிக்குது. இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம். உன்ற காரியத்தை என் பொறுப்புல உண்டு. தாய் தப்புமா நான் இருக்கிற நாயா, முடிச்சு கொடுத்தார, மீட்டு கொடுத்துறேன்னு சொல்றேன். ஆங்கார கருப்ப கூடவே வந்து முடிச்சு தர நாயா. போதுமா? அவ்வளவு புரியுதா? புரியாடியா? அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, பொண்ணாதான் கொஞ்சம் பாய் தெரியுது. புரியுதா தாயே? போ வரப்போ ஐயா கெடுவு கட்டி போட்டாங்களா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த அக்னி கையிலேந்து நிக்கிறனும் அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெருகி வந்து நிக்கிறியா இல்லையா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியல என்ற காரியமும் விண்ணப்பட்டு இல்லையா? இதுல இருந்து மீட்டு அதை கைப்பற்றி கொடுத்து என்ற குடும்பத்தை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு இருக்கோம். பயப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். மூணாம் முடியாத சாதிச்சு கொள்ளலாம். புரியுதா? இது வரைக்கும் ஏமாந்த போல போயிட்டு நீயாவது என் பேச்சு கேட்பியா? முறையா ஒரு உத்தரவு போடுறேன். தந்தாள் மூலமா காரியம். போதுமா? சொல்ல புரிஞ்ச முடியலையா? வரணும். சாப்பாடு போட்டுடலாம். நீ ஏன் கவலைப்படுற?
தாயே ரொம்ப சோதனை போறேன்னா காரியா நடத்தி தர மாட்டேங்கிற தீராத குறைய தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிற இல்லையா தாயி என்னடா எல்லாத்துக்கும் அப்ப காப்பாத்துற கருப்படைக்கிற கருப்ப இன்னைக்கு பல விதத்தையும் தொந்தரவு பண்ணி நிக்குதே இடத்துல நிக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிற தகுதி மணல் ஏடு எடுக்கிறது உனக்கு புரியுதா புரியலையா ஐயா இன்னைக்கு ஒரு சாணி ஏறினா ஒரு குணம் தெரியும் வருமானம் கைக்கு பத்த மாட்டேங்கிறாயா அது போக தீராத குறையோட வந்து நின்று காரியமும் சேதாரமாய் போச்சு இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா நான் இருக்கிற சில விஷயம் உடைக்க முடியாது இது உனக்கு எனக்கும் தெரியக்கூடிய விஷயம் நீ நினைச்சபடியா மூன்றரை ஏட்டு கூட வரும் போதுமா இது அப்படி ஐயா தாயே காரியம் நடக்க வருமா நடத்தி பாரலாம் தகுதிமான் இல்லை புரிஞ்சுதா தாயே அது போக தொழில் முறை இன்னைக்கெல்லாம் ஒரு சாணி ஏறினா ஒரு முளைஞ்சு இருக்கு இல்லத்துக்குள்ள தடுமாறி போய் வந்து நிக்கிறேன் வருமானமும் பத்த மாட்டேங்குது இருக்கிறதும் கொடுக்கவும் முடியல இல்லையா மொத்தத்துல இன்னைக்கு பத்தாக்குறையா நின்று படுகளை ஜாஞ்சி நிக்குதாயா உன்னை பட்டி ஆளாபுரமாட்ட தலைஞ்சு இந்த பட்டி நீங்க அசைச்சு வேடிக்கை பார்த்துட்டாங்கப்பா இதை விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா தங்கங்களுக்கும் தடுமாறாம முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறேன் இல்லையா வாரிசுகளுக்கும் நான் இருக்கிறதாயி இன்னைக்கு அலங்கோலப்படுத்துற பட்டி நான் அலங்காரப்படுத்தி போடுற தகுதிமா போதுமா வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா உனக்கு தங்க வளர்த்து வளர்ந்துறானப்பா தங்க வளர்த்து அளந்து அந்த சவாலுக்கு விட கொடுத்து உனக்கு குண முடியாத கைப்பற்றி கொடுத்தான் அடியா தாயே நான் தான் காரியத்தை முடிச்சுட்டார தீராத குறைக்கு உத்தரவு போட்டு தரேன்னு தானே சொல்லியிருக்கிறேன் புரிஞ்சுதா தீராத குறையாயா இல்லையா காரியமும் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் சின்ன பின்ன பண்ணிட்டு இருக்குது ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டா இன்னைக்கு பல பத்தி நிறைய நடந்து நடவடிக்கை கேட்டுட்டு வாரம் அதெல்லாம் சொன்னதுதான் புரிஞ்சுதா கல்வெட்டுல எழுதிக்கணும் அந்த கருப்பை மறக்க மாட்டேனாயா நீ நம்பி நில்லு இந்த அம்மாவாசைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிற 3 நாள்ல அது என்னன்னு தெரியும் புரிஞ்சதா குறிச்சு நீ குளிச்சபடியே முடிச்சு கொடுத்தாங்க போக்குவரத்துல வச்சுக்கோங்க தொழில் முறைக்கு போறோம் கோடீஸ்வரன் ஆக உண்டா கோடீஸ்வரன் ஆக வேண்டிய இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்கிறான்டா அடியா இதா இல்லையா நேரம் ஒரு 3 கோடி ரூபாய் கையெழுத்து போட்டிருக்கோன்னு இன்னைக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு நிக்குது எனக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் அதுபோக ஒண்ணு மலையாட்ட மனசுல போட்டு நின்று இருக்கிறேன் விட கொடுத்துருக்கிறனப்பா சரி மாற்று விட உனக்கு கொடுக்கறனப்பா சரி புரிஞ்சுதா சரி ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு ஏற்ப தீர்ப்பு எப்படி பாத்துட்டியா ஒன்னும் கலங்க வேண்டாம் கோட்டையில கொடிநாடி தந்துடுறேன் 13 நாள்ல நீ நினைச்ச காரியத்துக்கு உத்தரவு போடுறோம் சரி போதுமா சரி போறோம் முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு அத்தனை முயற்சி தோல்வியாகி போச்சு நல்லதுபடி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா நோடி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எப்படியோ முடங்கி நிக்குது மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க மந்திரத்திலும் என்னென்னமோ சொல்றாங்க இதுக்கு விடகுடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா விடகுடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறது உண்டா இல்லையா கலங்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் எல்லாரும் மங்குமலாம்ன்ற கோட்டை கொடி நாட்டி தந்து காப்பாற்றி கொடுத்துறேனாயா போதுமா ஆனா இது நோவும் இல்ல நொடியும் இல்ல இது வேற சமாச்சாரத்தை கட்ட தரிச்சு பண்ணலாம் புரிஞ்சுதா தாயி எண்ணி 11 நாள் இந்த பட்டியல் நிறுத்தல அப்படின்னா நீ பாதுகாப்பு பொய்ச்சாமி நினைச்சுக்கோ புரிஞ்சுதா தங்க உக்கரமாட்டு அலங்கரிச்சு பட்டியல் நிறுத்துறனாயா 9 நாள்ல மாற்றம் 11 நாள்ல நல்லது வழி கொடுத்து